நம்ம லைஃப்பில் நம்மளை சுற்றி நிறைய சின்ன விஷயங்கள் இருக்கும். ஆனால் நம்ம எப்பயும் அந்த சின்ன விஷயங்களை தவிர பெரிய விஷயமாக பார்த்து ஆசைப்படுவோம். அதனால் நம்மளுக்கு அந்த சந்தோஷமும் கிடைக்காது, நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன விஷயமும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. இதை ஏன்டா நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள்லாம் நினைக்கலாம். ஸோ நான் இந்த ஆர்டர் பேக் பண்ணும்போது எனக்கு ஒரு கஸ்டமர் பிங்க் பண்ணியிருந்தாங்க. அவங்க அவங்க ஒய்ஃப்க்கு பர்த்டே, அதனால் எனக்கு ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுங்கன்ட்டு நம்ம ஜடாவு பெண்டன்ட்லேருந்து ஒரு பெண்டன்ட் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்களுக்கு அது பண்ணியிருந்தேன். ப்ளஸ் அவங்க என்னை இதையும் கேட்டாங்க, நீங்கள் இந்த ஆர்டர் பேக் பண்ணிங்களா, அந்த மாதிரி எனக்கு அந்த கிஃப்ட், ரிட்டன் கிஃப்ட் ஒரு இன்விசிபிள் செயினும் மற்ற கிளிப்பு அதெல்லாம் கொடுப்பீங்களான்ட்டு. நான் சொன்னேன், கண்டிப்பாக என் ஃபஸ்ட்டு 5 ஆர்டர்ஸ்க்கு நான் எல்லாருக்குமே இதெல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகிடுச்சு. அது ஏன்னா அவங்க ஒய்ஃப்க்கு பர்த்டேவான். அவங்க ஒய்ஃப் பர்த்டேக்காக என்கிட்ட இந்த செயினை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் அவங்க என்கிட்ட ஒரு கார்டு, ஹாப்பி பர்த்டே கார்டும் அதில் வைக்கிறீங்களா, ப்ளஸ் அதை எங்கள் வீட்டுக்கே அனுப்புங்க, என் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, சர்ப்ரைஸ் ஆகும்ன்ட்டு சொன்னாங்க. எனக்கு இது கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த உலகத்தில் நம்ம நிறைய பெரிய விஷயங்கள் ஆசைப்படும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணது இல்லை. இந்த விஷயத்தில் நான் அந்த ஹேண்ட்மேட் க்ரியேட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி ஒருத்தவங்க லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களில் நாம் பார்ட்டாக இருக்கோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அவங்க ஒய்ஃப்க்கு நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல சர்ப்ரைஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்குறேன். நீங்களும் உங்கள் லவ் ஒன்ஸ்க்கு இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்கள் சர்ப்ரைஸில் நாங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கும்போது எனக்கு அது நிஜமாகவே பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். தேங்க்யூ ஆல்.